ஸோ ஹாய். ஸோ நம்மளோட சேனலோட பெரிய அப்டேட் பார்த்திங்க அப்படின்னா இந்த DJI Action 4. ஸோ என்னோட ஒரு மிகப்பெரிய ட்ரீம் கேம். ஸோ இது அந்த ஆக்ஷன் கேம் வந்து வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக இருந்தேன். ஸோ இந்த பாக்ஸோட பின்னாடி பார்த்திங்க அப்படின்னா ஸ்பெசிஃபிகேஷன் எல்லாமே போட்டிருக்காங்க. பாக்ஸ் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா 2 இருக்குது. ஒன்று பார்த்திங்க அப்படின்னா ஆக்சரிஸ், இதில் வந்து மவுண்ட்டுக்கு தேவையான எல்லாமே இருக்கும். தென் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கேமரா, இந்த கேமரா ஓரமாக வச்சுட்டு பாக்ஸில் வேறு என்ன இருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு DJI ஸ்கேன் கார்டு, அப்புறம் உள்ள எதுவும் கிடையாது. ஸோ ஓரம் கட்டி வச்சிரும். இப்போ வந்து இந்த ஹெட்ஃபோன் எதுக்கு வாங்கினேன் அப்படின்னா மைக்குக்காக தான் வாங்கினேன். அது அப்புறமா ஏன்னு சொல்கிறேன். கேமரா வந்து ஓப்பன் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஒரு ஃபீல் வந்து என்னால் வார்த்தையில் சொல்லவே முடியல. என்னோட ரொம்ப நாள் கனவு. ஸோ ஃபைனலி காட் இட். ஓகே, தென் இதை ஓப்பன் பண்ணுறப்ப பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சார்ஜிங் கேபிள் அண்டு பின்னு கொடுத்துருவாங்க. ஸோ உங்களுக்கு கேமரா வந்து ஹோல்டு பண்ணுறதுக்கு. அதுக்கடுத்து உள்ளே ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா கேமராவோட கேஸ் மாதிரி இருக்கும்ல. ஸோ இது ஒரு ஹார்ட் கேஸ் தான். உண்மையில் அது நல்லா இருக்குது. அது பார்த்திங்கன்னா ஸ்டிக்கர்ஸ், புக்லெட்ஸ் அது எல்லாத்தையும் அதுக்குள்ளேயே வச்சு ஓரம் கட்டி வச்சிட வேண்டியதான். இப்போ வந்து நம்ம அந்த ஆக்சரிஸ் பாக்ஸில் வந்து அந்த ஒரு இதை எடுத்து பார்ப்போம். ஸோ இதை ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து கேமராவோட கார்டு மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு நல்ல ஒரு ப்ரொடக்டர் மாதிரியே இருக்கும். ஆனால் இது எதுக்கு கொடுத்தாங்கன்னு எனக்கு தெரியலை. பேட்ரி இருக்குது, அதுக்கப்புறம் மவுண்ட் இருக்குது, சின் மவுண்ட்டு. ஸோ இது வந்து நீங்கள் பைக்கில் வச்சாலும் சரி, ஹெல்மெட்டில் வச்சாலும் சரி. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா அந்த கிளிப்பு அதை பிடிக்கிற கேமரா வந்து ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக ஈஸி டு ஃபிக்ஸ். எனக்கு வந்து இது ரொம்ப பிடிச்சிருக்கு ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த ஒரு கேஸ் வந்து சாலிடாகவே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அந்த ஒரு விஷயம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. இதுக்கு மேலே பார்த்திங்க அப்படின்னா பவர் பட்டன்ஸ் வந்து இது மேலேயே இருக்கிறனால வந்து நமக்கு வந்து கஷ்டமே கிடையாது. ரெண்டாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஒரு கிளிப்பு பார்த்திங்க அப்படின்னா மேக்னெட்டு. ஸோ இந்த ஒரு மேக்னெட் வந்து ரொம்பவும் ஸ்ட்ராங்காக இருக்குது. அது லாக் ஆகிடுச்சு அப்படின்னா நல்லாவே வந்து ஃபிக்ஸ் ஆகிக்குது. இந்த ஒரு சின் மவுண்ட் வந்து 5M கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 5M ஸ்டிக்கர் வந்து எதில் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் ஹெல்மெட்டில் யூஸ் பண்ணாலும் சரி, பைக்கில் யூஸ் பண்ணாலும் சரி. தென் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு பேட்ரி. இந்த பேட்டரியை ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா நான் ஆக்சுவலி கேமராவுக்குள்ள ஒரு பேட்டரி இருக்கும், இது ஒரு பேட்டரி இருக்கும்னு நினச்சேன். ஆனால் கடைசியில் பார்த்தா ஒரே ஒரு பேட்டரி தான் கொடுத்துருக்காங்க, வேறு எதுவும் இல்லை. ஸோ இப்போ இந்த பேட்டரியை நம்ம வந்து கேமராக்குள்ளே வந்து போட்டு பார்க்கலாம். இது பார்த்திங்க அப்படின்னா 2 லென்ஸ் மாதிரி ஏதோ கொடுத்துருந்தாங்க. இது வந்து லென்ஸ் ப்ரொடக்டர் சம்திங் ஏதோ அந்த இது கீழே உளுந்து உடஞ்சிடுச்சு அப்படின்னா அதை போட்டுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்மளோட லென்ஸை வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து பீல் ஆஃப் பண்ணிடலாம். இது எனக்கு அது ஓப்பன் பண்ணுறப்ப என்னோட சொல்ல வார்த்தையே இல்லை. ரொம்ப அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு இந்த கேமரா வந்து பார்க்குறப்ப. தென் இது சுற்றி பார்த்தோம். ஸோ சைடில் ஒரு பவர் பட்டன், மேலே ஸ்டார்ட் ரெக்கார்டிங் பட்டன். அதை சைடில் வந்து புல் பண்ணி டவுன் பண்ணோம் அப்படின்னா இது வந்து ஓப்பன் ஆகிடுதா. ஓப்பன் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு பேட்டரி இன்சர்ட் பண்ணிவிட்டு சைடில் வந்து SD கார்டு போட்டுக்கலாம். ஸோ SD கார்டு வாங்கியிருக்கேன். ஸோ அது இந்த நேரத்தில் போடாமல் விட்டுது நான், வேறு எதுவும் கிடையாது. அது நீங்கள் வந்து அப்புறமா போட்டுக்கோங்க. ஸோ அதில் சைடில் இருக்க பவர் பட்டனை வந்து நீங்கள் ஒரு 1 செகண்ட் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அது ஆன் ஆகிடும். ஸோ ஆன் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இப்படி தான் இருக்கும். ஸோ ஃபஸ்ட் டைம் ஆன் பண்ணுறேன். ஸோ இதில் வந்து இங்கிலீஷ் அந்த மாதிரி கேட்டுது. DJI மேமோ ஆப்புன்னு சொல்லிட்டு ஒரு ஆப் இருக்குது. ஸோ அந்த ஆப்பில் வந்து கனெக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லாமே வந்து ஈஸியாக இருக்கும். ஆக்டிவேட் ஆகிறதுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஆப்பு கண்டிப்பாக வேணும். ஸோ அதனால் வந்து அதை இன்ஸ்டால் பண்ணி தான் ஆகணும். நீங்கள் ஐஃபோன் வச்சுருந்தீங்க அப்படின்னா அது அரௌண்ட் ஒரு 1 GB கிட்ட வந்து அதோட ஸ்டோரேஜ் எல்லாமே வருது. டைம் அண்ட் டேட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களோட வீடியோ வந்து ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம் நீங்கள். இதில் பார்த்தீங்கன்னா அதுக்கடுத்து வந்து ரெசல்யூஷன்ஸ் வந்து நம்ம செக் பண்ணிக்கலாம். 4Kலேருந்து 1080லேருந்து 4K வரைக்கும் நம்ம இது பண்ணிக்கலாம். உங்களோட எல்லாமே மேனுவலாகவும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம், ஆட்டோவாகவும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இதோட பார்த்தீங்க அப்படின்னா அன்பாக்சிங் ஓவர். ஸோ இது இப்போதைக்கு வந்து இதை ஆஃப் பண்ணிவிட்டு நான் வெளியே போய்ட்டு வீடியோ எடுத்து எப்படி இருக்குது. இந்த வீடியோ வந்து எதில் ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்குது பார்த்தீங்க அப்படின்னா Action 4 4K 25 FPS வந்து ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்குது. ஸோ இன்டர்னல் வாய்ஸ் எந்த அளவுக்கு வந்து கிளியராக இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். ஸோ இப்போ வந்து நம்ம பைக்கை பார்க்கோமா. CapCut noise removed and color adjustment. ஸோ நம்ம பைக் எந்த அளவுக்கு ஒரு நார்மல் ஒய்டு தான். ஸோ ஒய்டில் தான் நான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ வியூ எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். ஓகே, ரைடு போயிட்டு ஸோ அதை உங்களுக்கு காட்டுறேன் நான். திஸ் வீடியோ ரெக்கார்டிங் ஆன் Action 4. ஸோ இப்போ நம்ம ரைடிங் மோடில் இருக்கோம். ஸ்கூட்டியில் ட்ரைவ் பண்ணிகிட்ருக்கோம். ஒரு குட்டி ஒர்க் விஷயமாக வந்தோம். அதே நேரத்தில் நம்ம ஒரு ஷூட்டை எடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு ரெக்கார்டை போட்டாச்சு. வாய்ஸ் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். அண்டு வீடியோ குவாலிட்டி, நாய்ஸ் எந்த அளவுக்கு வந்து கம்மியாகுது அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள். ஸோ ஓகே, ஸோ
இந்த மாதிரி இடத்துல வந்து எப்போதுமே வந்து ரஷ் பண்ணியே ஏறக்கூடாது. ஏன்னா ஆப்போசிட்டில் வரவங்களும் ஏறணும்னு நினச்சாங்க அப்படின்னா அந்த இடத்துல வந்து நமக்கு தான் பிரச்சனை. அதனால் வந்து நம்ம எப்போதுமே வந்து சேஃப்டியாக இருக்கிறதுல பிரச்சனை கிடையாது. நம்ம சேஃப்டியை நம்ம தான் வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். 40 வந்து போயிட்டுருக்குது. விண்டு நாய்ஸ் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு சொல்லுங்கள். ஸோ இதில் வந்து நான் கேப்கட்டில் தான் வந்து எடிட் பண்ணுவேன். கேப்கட்டில் எடிட் பண்ணுறப்போ நான் இதோட வந்து நாய்ஸ் ரிஜெக்ஷன் வந்து நான் ஆக்டிவேட் பண்ணுறேன் அப்படின்னா ஸோ எந்த அளவுக்கு வந்து நாய்ஸ் வந்து கம்மியாகுது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். விண்டு நாய்ஸ் இருக்கான்னு கேட்டால் எனக்கு விண்டு நாய்ஸ் கேட்குது. ஆனால் கேமரா மைக்கு இந்த ஒரு மைக்கில் வந்து எப்படி எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஓகே, இந்த மைக் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு ஹெட்ஃபோனு. சாம்சங்கில் பார்த்தீங்க அப்படின்னா டைப் சி கனெக்டரில் வர ஒரு ஹெட்ஃபோன் தான் இது. ஸோ இதோட ஹெட்ஃபோனோட மாடல் வந்து நான் சைடில் உங்களுக்கு ஆட் பண்ணுறேன். கரெக்டாக வந்து என்ன மாடல்னு சொல்லிட்டு தெரியலை. ஸோ இது வந்து எதனால் வந்து நான் மைக் வாங்காமல் இந்த ஒரு ஹெட்ஃபோன் நான் வாங்கினேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு ரீசன் வந்து இதில் நாய்ஸ் கேன்சலேஷன் நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் 2-3 வீடியோ பார்த்தேன். ஸோ ஈஸி டு ஃபிக்ஸ் தான், எதுவும் எக்ஸ்ட்ரா ஆக்சசரிஸ் எல்லாம் எதுவும் தேவை கிடையாது அப்படிங்கிற ஒரு காரணத்தினால இந்த ஒரு ஹெட்ஃபோன் வந்து வாங்கினேன். இதோட காஸ்ட் வந்து அரௌண்ட் ஒரு கிரேட் இந்தியன் ஸ்டைலில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அரௌண்ட் ஒரு 1600 கிட்ட வந்துச்சு. இந்த நாய்ஸ் எந்தளவுக்கு இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். நேற்றுக்கு நைட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஹண்டரில் வந்து ட்ரைவ் பண்ணப்போ இந்த ஒரு ஹெட்ஃபோன் வச்சு தான் ரெக்கார்ட் பண்ணியிருந்தேன். எக்ஸ்டர்னல் மைக்காக யூஸ் பண்ணி. ஸோ அந்த ஒரு நாய்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அந்தளவுக்கு எனக்கு தெரியலை நேற்றுக்கு எடிட் பண்ணுறப்போ. ஸோ இன்றைக்கி வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு தெரியல. அதோட நம்ம ஹண்டரோட பீட்டு பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு ரொம்ப தெளிவாக கேட்டுச்சு. அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த ஒரு மைக்கில். ஸோ நார்மலாக பார்த்தீங்க அப்படின்னா இன்டர்னல் வாய்ஸ் இருக்கிறது நாய்ஸை வந்து அப்சர்வ் பண்ணுது, நிறையாவே அப்சர்வ் பண்ணுது. அதில் வந்து நம்ம எடிட் பண்ணுறப்போ பார்த்தீங்க அப்படின்னா எந்த அளவுக்கு இருக்குதுன்னு சொல்லிட்டு கலர் கிரேடிங் அண்ட் எடிட்டிங்கில் வந்து நம்ம பார்த்துக்கலாம். சரி, ஓகே, இதோட இந்த ஒரு வீடியோ வந்து நான் முடிச்சுக்கிறேன். நான் இந்தமாரி நிறையா வீடியோஸ் வந்து இதுக்கப்புறம் வந்துடும். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை என்ன பண்ணணும், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சேஃபாக ரைட் பண்ணுங்கள் கைஸ். டேர்னிங்கில் திரும்புகிறப்ப எப்போதும் பார்த்து திரும்புங்க. பை பாய்.